இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகின்றவராக இருக்கின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனாலே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று ஏசாயாவில் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சத்தத்தை நாம் கேட்கும்போது அவர் நமக்கு முன்னாலே போகின்றவராக இருக்கின்றார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத ஜீவ நதியும் போல இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்றும், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்றும் சங்கீதம் 25 நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும் என்று ஜெபிப்போம். அப்படி செய்தால் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். நம்மை கரம் பிடித்து காத்துக்கொள்கின்றவராக இருக்கின்றார். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.